Hello students, welcome to our YouTube channel. In the video la SSC CGL 2022 exams ku eppadi online la apply பண்றதுங்கற step by step process தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண போறீங்கனா இந்த வீடியோவை ஃபுல்லா ஒன் டைம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. நீங்க எந்தவித மிஸ்டேக்ஸும் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோல உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்ன பண்ணனும், என்ன மாதிரி டீடைல்ஸ் என்டர் பண்ணனும்ங்கற கம்ப்ளீட் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த அப்ளை பண்றதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நிறைய பேர் 2022 இப்பதான் டிகிரி முடிச்சிருப்பீங்க. அப்ளை பண்ணும்போது ஒரு சில இஷ்யூஸ் வரும். இயர் காட்டாது. இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு என்ன சொல்யூஷன்? இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். அதை ஃபுல்லா பாருங்க. ஓகே, சோ இந்த SSC CGL எக்ஸாம்ஸ்க்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் பாத்தீங்கன்னா அக்டோபர் 8ஆம் தேதி நைட் 11 மணி வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். ஆனா நீங்க அவ்வளோ டேஸை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க ஒரு 2-3 நாள்லயே அடுத்த வீக்லயே அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா வேகன்சி 20,000 வேகன்சி வருது. ஸோ நிறைய பேர் இந்தியா முழுக்க அப்ளை பண்ணுவாங்க. சீரியஸா ப்ரிப்பேர் பண்றவங்களும் சரி, ப்ரிப்பேர் பண்ணாதவங்களும் சரி, சும்மா அப்ளை பண்றேன்ட்டு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால சர்வர் பிஸியா இருக்கும். அதனால இந்த ஒரு 8ல இருந்து 10 நாளுக்குள்ளேயே இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு. ஓகே, ஸோ நம்ம இந்த SSC CGL 2022 எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷனை பற்றின A to Z கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ பார்க்காதவங்க கட்டாயம் இந்த வீடியோ பாருங்கள். இந்த எக்ஸாம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் என்னென்ன போஸ்ட் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிருக்கு, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா நல்லா குடிச்சுக்கோங்க. நீங்க ஆல்ரெடி SSC எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணி இருக்கீங்கன்னா நீங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு டைமிங் கொடுத்துருவோம். அதுல இருந்து பார்த்தா போதும். இல்ல நான் இப்பதான் SSC எக்ஸாம்ஸ்க்கு நியூனா நீங்க இந்த டைம்ல இருந்தே பாருங்க. ஓகேவா? ஓகே, நீங்க ஆதார் கார்டு வேணும். உங்களுக்கு 10th மார்க் ஷீட் கையில வச்சுக்கோங்க. ஒரு ஆக்டிவான மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி அதையும் கையில வச்சுக்கோங்க. ரீசெண்டா எடுத்த போட்டோ, அந்த போட்டோ வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஓல்டரா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த 3 மாசத்துக்கு உள்ள எடுத்த போட்டோவா இருக்கணும். அதாவது ஜூலை மாசத்துக்கு அப்புறம் எடுத்த போட்டோவா அந்த போட்டோ இருக்கணும். அந்த போட்டோவை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களோட சிக்னேச்சரை ஒரு பேப்பர்ல போட்டு அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது இருந்தால் போதும் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் SSC எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நீங்க எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். டைரக்டா எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க ssc.nic.in ஓகேவா? இதுதான் வெப்சைட் ssc.nic.in. ஓகேவா? இந்த வெப்சைட்டை சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஜ் வரும். ஓகேவா? ஸோ இதுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால நியூ யூசர் ரிஜிஸ்டர் நவ்னு இருக்கு பாத்தீங்களா? இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதை நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனிச்சு அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? உங்கள்ட்ட ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் ஆதார் கார்டு கட்டாயம் இருக்கும். ஸோ எஸ் ஆதார் கார்டுன்னு கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இருக்கு தெரியுமா? அந்த 12 டிஜிட் நம்பர் இருக்கும் தெரியுமா? அந்த டிஜிட் நம்பர்ஸை போடுங்க. திரும்பியும் ஆதார் கார்டு நம்பர் போடுங்க. அதுக்கப்புறமா டைப் ஆஃப் ஐடி கார்டு கேட்டிருப்பாங்க. டிரைவிங் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும், ஆதார் கார்டு இருக்கும், பேன் கார்டு இருக்கும், ஓட்டர் ஐடி இருக்கும். நீங்க ஆதார் கார்டே கொடுங்க. ஆதார் கார்டு கொடுத்துட்டு ஆதார் கார்டோட நம்பர் இதில் போட்டுக்கிட்டு உங்களோட நேமு 10th மார்க் ஷீட்ல உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே நேமை இதில் என்டர் பண்ணுங்க. ஓகேவா? இனிஷியல் நேமுக்கு அடுத்து வரதா அப்படியே என்டர் பண்ணுங்க. 10th மார்க் ஷீட்ல எப்படி நேம் இருக்கோ அதை அப்படியே ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது நீங்க உங்களோட நேமை சேஞ்ச் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. சேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்து என்ன நேம் சேஞ்ச் பண்ணிருக்கேன்னு கொடுங்க. சேஞ்ச் பண்ணலன்னா நோன்னு கொடுங்க. ஓகேவா? உங்களுடைய ஃபாதர் நேம் என்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் ரிட்டர்ன் வெரிஃபை பண்றதுக்கு இன்னொரு டைம் என்டர் பண்ணுங்க. உங்களோட மதர் நேம் என்டர் பண்ணுங்க. அடுத்து உங்களோட மதர் நேம் என்டர் பண்ணுங்க. அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். 10th மார்க் ஷீட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த்தை தான் நீங்க என்டர் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் வெரிஃபை பண்றதுக்கு அகைன் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா 10th குவாலிஃபிகேஷன்ஸோட டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணணும். ஓகேவா? மெட்ரிகுலேஷன் 10th ஒண்ணுதான். ஓகேவா? நீ தமிழ்நாடு போர்டுல படிச்சிருக்கீங்க, நான் மெட்ரிகுலேஷன்ல படிக்கலாம் கிடையாது. 10th டீடைல்ஸ் தான் நீங்க என்டர் பண்ணணும். 10th எந்த போர்டுல படிச்சேன்றதை என்டர் பண்ணுங்க. சிபிஎஸ்சியா சிபிஎஸ்சி கொடுங்க. இல்ல நான் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுல தான் படிச்சேன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இதை கிளிக் பண்ணி எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட் போர்ட்ஸும் இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டை கிளிக் பண்ணி அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே இதை அகைன் சூஸ் பண்ணிக்கிட்டு 10th உங்களுடைய ரோல் நம்பர் என்ன? ரோல் நம்பருங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல இருக்கும். ஓகேவா? அதாவது ரோல் நம்பர் எப்படி ஷார்ட்டா சொல்லலாம்னா நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹால் டிக்கெட்ல ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுதான் ரோல் நம்பர். ஓகேவா? உங்களுடைய மார்க் ஷீட்ல இருக்கும் ரோல் நம்பர் இருக்கும். அந்த ரோல் நம்பரை இதுல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் இதை என்டர் பண்ணிட்டு 10th எப்போ பாஸ் பண்ணீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, இதுவும் 10th மார்க் ஷீட்ல இருக்கும். அந்த வருஷத்தை போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து உங்களோட ஜெண்டர், மெயில்னா மெயில், ஃபீமேல்னா ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர்னா டிரான்ஸ்ஜெண்டர், அதை கொடுத்துக்கோங்க. அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன?
10th 12th கிராஜுவேஷனா என்னங்கறத கொடுங்க. கிராஜுவேஷன்ஸை கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க சிஜிஎல்க்கு அப்ளை பண்றீங்க அப்போ நீங்க கிராஜுவேஷன் கட்டாயம் முடிச்சுக்கணும். ஸோ கிராஜுவேஷன் முடிச்சுக்கோங்க, கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் ஓகேவா, ஆக்டிவா உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் அகைன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி ஓகேவா, அதுவும் ஆக்டிவா இருக்கணும், உங்க கையிலேயே இருக்கணும். அந்த இமெயில் ஐடி கொடுத்துக்கிட்டு உங்களுடைய ஸ்டேட் என்னங்கிறத கொடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ தமிழ்நாடு கொடுத்துக்கிட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் ஓகேவா. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கொடுத்த மொபைல் நம்பர் அண்ட் நீங்க கொடுத்த இமெயில் ஐடி அதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் ஒரு புது பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ அதை போட்டு லாகின் பண்ணுங்க ஓகேவா. அதை போட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி இருக்கும், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், ஓல்டு பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டு ஓகேவா. அதாவது நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து மெயில வந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு நீங்க புதுசா உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை சப்மிட் கொடுத்துக்கோங்க ஓகேவா. இப்போ நீங்க கொடுத்துருக்கீங்க தெரியுமா பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களா, அந்த பாஸ்வேர்டு தான் நீங்க இனிமே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு எஸ்எஸ்சி வெப்சைட்ல லாகின் பண்றதுக்கான பாஸ்வேர்டு ஓகேவா. ஓகே, நியூ பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு க்ளோஸ் கொடுங்க. சக்சஸ்ஃபுல்லா நீங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு வந்துடும். க்ளோஸ் கொடுங்க. க்ளோஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா அகைன் இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் வந்தோட என்ன பண்ணணும்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய பாஸ்வேர்ட் புதுசா கிரியேட் பண்ணீங்கல்ல பாஸ்வேர்ட் அதை போட்டுட்டு இங்க ஒரு கேப்சா இருக்கும், அதை என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இது வரைக்கும் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷனோட ஃபர்ஸ்ட் ஃபேஸை தான் முடிச்சிருக்கீங்க. இப்போ செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க என்ன கேட்டகரின்றதை கொடுக்கணும். ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஆ, ஜென்ரலா, எஸ்டியா, எஸ்சியாங்கிறத கொடுக்கணும். நீங்க ஓபிசி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்ற பட்சத்துல உங்கள்ட்ட ஓபிசி சர்டிபிகேட் இல்லைங்கிற பட்சத்துல பிரச்சனை கிடையாது, ஓபிசின்னு கொடுத்துருங்க. ஓபிசி சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா. நீங்க இதுல என்ன கேட்டகரி கொடுக்குறீங்களோ அதை வச்சுதான் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் உங்களுக்கு ரிசர்வேஷன் கட் ஆஃப் எல்லாமே கிடைக்கும் ஓகேவா. ஓகே, என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரி கொடுத்துக்கோங்க. ஓபிசியா ஓபிசி கொடுத்துக்கோங்க. நேஷனாலிட்டி சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை தான் இருப்பீங்க. ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ஓகே, அங்க அடையாளம் அதை வந்து விசிபிளா இருக்கிற இடத்துல இருக்க அங்க அடையாளத்தை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்டான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கோங்க. எஸ்னா என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி இருக்குன்றத கேட்பாங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிசபிலிட்டியோட சர்டிபிகேட் நம்பர் கேட்பாங்க, அதையும் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்டேட்டு, என்ன டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு எல்லாமே கொடுத்துட்டு நீங்க பெர்மனன்ட் அட்ரஸ்ல தான் இப்போ இருக்கீங்களான்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, அது என்டர் பண்ணிக்கோங்க. நோனா நோ கொடுத்துட்டு என்ன ப்ரெசென்ட் அட்ரஸோ அதை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறமா சேவ் கொடுங்க ஓகேவா. சேவ் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். நான் இதுல கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாமே உண்மைதான், இதுல எதுவுமே பொய் இல்லைன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அக்ரி கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துங்க. இப்போ நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டீங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு உங்களுக்கு மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர்ல வந்திருக்கும் அண்ட் நீங்க புதுசா கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட், இது ரெண்டை வச்சு தான் நீங்க நம்ம வரப்போற எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ண முடியும், சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ண முடியும். இந்த ரெண்டு தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் எஸ்எஸ்சி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணும்போதும் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணும்போதும் நீங்க பாக்குறதுக்கான ஒரு டூல் ஓகேவா. ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஓடிபி வரும், மொபைல் நம்பர்லயும் வரும், இமெயில் ஐடியிலையும் வரும் ஓகேவா. ஸோ அதில் ஏதாவது ஒரு ஓடிபி என்டர் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டீங்க. நீங்க இதை யூஸ் பண்ணி எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி வந்திருக்கும் ஓகேவா. இதுல லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் இருக்கும்ல, இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இனிமே தான் நீங்க எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண போறீங்க ஓகேவா. ஸோ ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்க நீங்க ஸ்ட்ரைட்டா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ் வரும் பாத்தீங்களா. ஸோ நீங்க ஆல்ரெடி இப்பதான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களும் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கும் இந்த பேஜ்ல வந்து நீங்க லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும் ஓகேவா. ஸோ இதுல அப்ளைன் இருக்கு பாத்தீங்களா, கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2022 அப்ளைன் இருக்கா, இந்த அப்ளையே கிளிக் பண்ணுங்க. இந்த அப்ளையை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஓகேவா. நீங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல கொடுத்த எல்லா டீடைல்ஸும் வந்துடும். உங்க நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட வயசு, குரூஷியல் டேட்டு, அப்போ என்ன வயசு இருக்கு உங்களுக்கு, நீங்க மெயிலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அது உங்களுக்கு வந்துடும். நீங்க என்ன கேட்டகரின்னு வந்துடும், டிசபிலிட்டி இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா என்ன டிசபிலிட்டி, சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே நீங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல கொடுத்தது கரெக்டா. ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இங்க என்டர் ஆயிடும். நீங்க இதை என்டர் பண்ண வேண்டாம், இதை தான் நீங்க என்டர் பண்ணணும் ஓகேவா. ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸாம் சென்டர் ஓகேவா. நீங்க ஒரு 3 சிட்டிஸை வந்து ப்ரிஃபரன்ஸா கொடுக்கணும். அந்த 3 சிட்டி எதை கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்க எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. முதல் சிட்டி என்ன கொடுத்தீங்களோ அதுதான் 99.9% உங்களுக்கு எக்ஸாம் சென்டரா இருக்கும் ஓகேவா. தமிழ்நாட்டில் என்னென்ன எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஓகே, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள சிட்டிஸ். புதுச்சேரி ஆல்சோ.
ஸோ இந்த சிட்டிஸ்ல நீங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னா நீங்க இவ்வளவு இருக்கிற சிட்டி இதுல ஏதாவது 3 சிட்டியை ப்ரிஃபரன்ஸா கொடுத்துக்கோங்க. இதுல முதல்ல என்ன நீங்க கொடுக்குறீங்களோ அதுதான் உங்க எக்ஸாம் சென்டரா இருக்கும். அதனால நீங்க முதல் சிட்டி உங்க வீட்டுக்கு உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல உள்ள சிட்டியா வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் இல்லைனா இல்லைன்னு கொடுத்துட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனோட டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது எல்லாமே எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குள்ளது. அடுத்தது நீங்க டிசபிலிட்டி இருக்கான்றதை கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன மாதிரி டிசபிலிட்டி இருக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாமே கிளீனா நீட்டா என்டர் பண்ணிக்கோங்க. இதை தப்பா அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது உங்களுக்கு ஸ்கிரைப் வேணுமான்னு கேட்டிருப்பாங்க. வேணும்னா எஸ் கொடுங்க, வேண்டாம்னா நோ கொடுங்க. வேணும்னா எஸ் கொடுத்துருங்க. ஸ்கிரைபை நீங்க ஓனா அரேஞ்ச் பண்ணிப்பீங்களா இல்லை எஸ்எஸ்சி அரேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க ஓனா அரேஞ்ச் பண்ணிப்பீங்கன்னா நீங்களே இது பண்றேன்னு போட்டுக்கோங்க. இல்ல எஸ்எஸ்சி அரேஞ்ச் பண்ணா எஸ்எஸ்சி கொடுங்க. will you make your own arrangement of scribe? நீங்களே அரேஞ்ச் பண்ணிப்பீங்கன்னா எஸ், இல்ல எனக்கு எஸ்எஸ்சி அரேஞ்ச் பண்ணணும்னா நோன்றதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்க எஸ்எஸ்சி தான் இப்போ நோ கொடுக்குறீங்க, இங்க எஸ்எஸ்சி அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்றீங்கன்னா என்ன மீடியம் ஆஃப் த இது இருக்கணும், தமிழா, இங்கிலீஷா, ஹிந்தியா, தெலுங்குவா, என்ன மாதிரி இருக்குன்றதா அதை நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது ஜேஎஸ்ஓ போஸ்ட், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களா, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கீங்களான்னு கேட்டிருப்பேன். இந்த போஸ்டோட டீடைல்ஸை நம்ம நோட்டிபிகேஷன் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டும் இதுல எஸ் கொடுங்க, அதர்வைஸ் நோ கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நீங்க இதுக்கு நீங்க ப்ரிஃபர் பண்றீங்களா, அப்ளை பண்றீங்களான்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன்றதை கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கான்றதை அகைன் கேட்பாங்க. அதுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு தேவையான்னு கேட்டிருப்பாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே நம்ம நோட்டிபிகேஷன் வீடியோல சொல்லியிருக்கிறோம். ஸோ வேணும்னா வேணும், இதை வேண்டாம்னா நோன்றதை கொடுத்துக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன கோடுல உங்களுக்கு வேணும், என்ன கேட்டகரி, இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அதை நீங்க கொடுத்துக்கோங்க. உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்க என்ன ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இன்ஜினியரிங் முடிச்சிங்களா, பிஇ முடிச்சிருக்கீங்களா, இல்லை பிஏ முடிச்சிருக்கீங்களா, பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்களா, எம்காம் முடிச்சிருக்கீங்களா, பிகாம் முடிச்சிருக்கீங்களா, என்ன ஹையஸ்ட் உங்க குவாலிஃபிகேஷனுங்கிறத இந்த இடத்துல கொடுங்க. இது ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா எல்லா ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸுமே வரும். ஓகேவா? ஓகே. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை டீட்டெயிலாக கொடுங்க. ஓகேவா? ஸோ கிராஜுவேஷன் அதை நீங்க கொடுங்க. ஓகேவா? கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க தான் ரொம்ப நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் 2022 இப்பதான் டிகிரி முடிச்சிருப்பீங்க. ஃபைனல் செமஸ்டரோட ரிசல்ட்டும் வந்திருக்கும். 8/10/2022க்கு முன்னாடியே வந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங்ல உங்களுக்கு 2022 காட்டாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அப்பியரிங்னு போட்டு அப்ளை பண்ணணும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்டஸ் ரொம்ப நல்லா கவனமா அப்ளை பண்ணணும். நீங்க பாஸ்டா, டிகிரி கையில வச்சுக்கீங்களா, பாஸ்ட்னு கொடுங்க. எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க டிகிரிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம், அந்த வருஷத்தை கொடுங்க. எந்த ஸ்டேட்ல உள்ள யூனிவர்சிட்டியில முடிச்சிங்க அந்த ஸ்டேட்டை கொடுங்க. என்ன யூனிவர்சிட்டி உங்க யூனிவர்சிட்டி அதை கொடுங்க. ரோல் நம்பர், உங்களுடைய ரோல் நம்பர் கொடுங்க. கிராஜுவேஷன் ரோல் நம்பர் கொடுங்க. நீங்க பர்சன்டேஜ் அண்ட் சிஜிபி இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்க கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2021 வரைக்கும் தான் வரும். 2022ங்கிற வருஷத்தை காட்டாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பாஸ்ட்ன்னு இருக்கா, இது நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்பியரிங் காட்டும். அப்பியரிங் பாஸ்ட்ன்னு காட்டும். 2022ல டிகிரி முடிச்சவங்க நீங்க அப்பியரிங்னு கொடுத்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? பாஸ்ட்ன்னு கொடுத்தீங்கன்னா இயரை சூஸ் பண்ணணும். இயர்ல 2022 வராது. அதனால அப்பியரிங் கொடுங்க. எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா? ஓகே. அடுத்தது உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நாங்க வந்து எடுத்துக்கலாமான்றதை கேட்பாங்க. இந்த இடத்துல நோ கொடுங்க. ஓகேவா? இதனால நிறைய பிரச்சனை வரும் எஸ் கொடுத்தனால. அதனால நோ கொடுத்துக்கோங்க. உங்களோட அட்ரஸ் எல்லாமே அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காட்டும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நிறைய பேருடைய ஃபார்ம் ரிஜெக்ட் பண்றது இந்த இடத்துல தான். சிக்னேச்சர் அண்ட் உங்களுடைய போட்டோ தப்பா அப்லோட் பண்றதுனால தான் நிறைய பேரோட ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நிறைய பேரோட ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சி இதுக்கு முன்னாடி. நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே. போட்டோ எப்படி இருக்கணும்? போட்டோ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கடையில போய் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோன்ட்டு எடுங்க. எடுத்து அந்த போட்டோட காப்பியை உங்களோட மெயிலுக்கு வாங்கி வந்து அதை டைரக்டா அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க போட்டோ பேப்பர்ல வச்சு நீங்க அந்த போட்டோ எடுக்கிறது, இல்லைன்னா கம்ப்யூட்டர் சென்டர்ல இருந்த போட்டோவை ஸ்கேன் பண்றது அது பண்ணலாம். நீங்களே எடுத்து தப்பா அப்லோட் பண்ணி இந்த மாதிரியான போட்டோஸ்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ராவா கலர் வர்றது, ஃபேஸ் மட்டும் நல்ல ஃபோக்கஸா இருக்கக்கூடாது, தொப்பி போட்டிருந்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பிளர்ரா இருந்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்த போட்டோ தலைகீழ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. போட்டோ ரொம்ப பிளாக்கா இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நான் கண்ணாடி போட்டிருப்பேன் சார், நான் ஸ்பெக்ஸ் போட்டிருப்பேன், நான் ஸ்பெக்ஸ் போட்டே போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணா என்ன ஆகும்? ஸ்பெக்ஸ் போட்டே போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணீங்கன்னா ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கண்ணாடி போடுறவங்களா இருந்தாலும் சரி, கண்ணாடி கலத்தி வச்சுட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணுங்க. கண்ணாடியோட அப்லோட் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி காகிள்ஸ் போட்டோ அப்லோட் பண்ணக்கூடாது. போட்டோ ரொம்ப சின்னதா அப்லோட் பண்ணக்கூடாது. இந்த செல்ஃபி எடுத்த போட்டோ அதெல்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது. கடையில் போய் நீட்டாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க.
அதுதான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஒயிட் பேப்பர்ல உங்களோட சைனை நீட்டா போட்டு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? போட்டோ நல்லா கவனிச்சுக்கோங்க. போட்டோ 3 மாசத்துக்குள்ள எடுத்ததா இருக்கணும். அதாவது ஜூலைக்கு அப்புறம் எடுத்த போட்டோவா தான் இருக்கணும். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? போட்டோ தொப்பி போட்டிருந்தா கண்ணாடி போட்டிருந்தா இந்த மாதிரி காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதை முன்னாடியே சொல்லி போட்டோ பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்ல தான் இருக்கணும். ஓகேவா? போட்டோ ஜேபிஇஜி ஃபார்மேட்ல தான் இருக்கணும். இந்த சைஸ்ல தான் இருக்கணும். இதை தாண்டி இருந்தாலோ இதை விட கம்மியா இருந்தாலோ போட்டோ அப்லோட் ஆகாது. ஓகேவா? சிக்னேச்சரும் அதே மாதிரி தான் 10ல இருந்து 20 கேபிக்குள்ள இருக்கணும். ஜேபிஇஜி ஃபார்மேட்ல தான் இருக்கணும் அந்த சிக்னேச்சருடைய ஸ்கேன்டு காப்பி. ஓகேவா? ஓகே. ஸோ இது ரெண்டுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டுமே நல்லா கவனிச்சுட்டு அதை அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? நிறைய பேர் சிக்னேச்சரை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு போட்டோ இந்த இடத்துல அப்லோட் பண்ணிடுவாங்க. கடைசியில் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால ரொம்ப நல்லா கவனமா கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களோட போட்டோ அப்லோட் பண்ணிடுங்க, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிடுங்க, அப்ளை பண்ணிட்டு கேட்டிருப்பாங்க 17 ஜூனுக்கு அப்புறம் தான் எடுத்தீங்களா இந்த போட்டோன்றதை கேட்டிருப்பாங்க. எஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க இதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வரும் நான் கொடுத்த எல்லா டீட்டெயிலும் உண்மையான டீட்டெயில் தாங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ ஐ அக்ரி கொடுத்து இங்கே கேப்சா என்டர் பண்ணிட்டு ப்ரிவியூ கொடுங்க. ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றதுல இருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அது அப்படியே டீட்டெயிலா வரும். அது எல்லாம் ஒன்ஸ் பார்த்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி வரும்னா நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க, பர்ஃபெக்டா எல்லாம் முடிச்சிட்டீங்க. நீங்க பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா விமன், எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. ஸோ பிரச்சனை இல்லை. மற்ற கேண்டிடேட்லாம் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பாப்பப் வரும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணணுமான்னு கேட்டிருக்கோம். இங்கே பிரிண்ட்னு ஒன்று இருக்கும், எஸ்ன்னு ஒன்று இருக்கும். இதில் பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். ஸோ இதில் எஸ்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஃபீஸ் வந்து பே பண்ணிங்க. பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வெப்சைட்டுக்கு வாங்க. இந்த ஆட்டோமேட்டிக்காக லாகின் பண்ணி இந்த பேஜுக்கு வாங்க. இதில் பிரிண்ட் இருக்கா, இந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண ஒரு பிரிண்ட் அவுட் கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணி சேஃபாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப். அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். இதில் ஏதாவது ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. SSC CGL எக்ஸாம்ஸோட Tier 1 கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ட் டாபிக் கோர்ஸ் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்ல அவைலபிளாக இருக்குது. இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 499 மட்டும்தான். ரொம்ப கம்மியான ஃபீஸு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும்தான் டீச் பண்ணியிருப்போம். அதை மட்டும் நீங்கள் படித்தாலே Tier 1ல 200க்கு 124 மார்க் உங்களால் ஷியோராக எடுக்க முடியும். நம்ம கிளாஸஸ் மட்டும் பார்த்து அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே உங்களால் இந்த டைம் Tier 1 ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். Tier 1 வெறும் குவாலிஃபைங் தான், ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.